Hi friends, welcome to Be the Power channel. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தம்ப்நெயில் பார்த்துட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன வெஜிடேரியன் கிட்டேருந்து மீன் குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டே எனக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அதை நான் கண்டிப்பாக போடணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா நான் 4 வருஷமாக இந்த ரெசிபி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பர்ஃபெக்டாக வரும். இது வரைக்கும் ஒரு தடவை கூட எனக்கு கைவிட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை மாறாமல் இப்போயுமே யூஸ் பண்ணுவேன். ஃபேமிலிக்கு நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியன் தான். பட் ஃபேமிலிக்காக கண்டிப்பாக எவ்ரி டைம் வெளியே சாப்பிட முடியாது அப்படிங்கிறனால நான் கற்றுக்கிட்டேன் நான்வெஜ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ரெசிபியை கேர்ஃபுல்லாக பாருங்கள். அங்கங்கே நான் சில முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்கரா மீன் 1 kg வாங்கி வச்சுருக்கு. இது நல்லா உப்பு, மஞ்சத்தூள், தயிர் எல்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கு. நம்ம ரெசிபி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே இந்த மாதிரி பண்ணிடணும். ஏன் இந்த மாதிரி பெரட்டி வைக்கணும் அப்படின்னா அப்போ தான் மீனோட அந்த மனம் மாறாமல் இருக்கும். இப்போது இந்த மீனோட அளவுக்கு கையில் நல்லா இறுக்கி பிடிச்சி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த புளியை கரைச்சாச்சு. இருக்கிறதுலே முக்கியமான ஸ்டெப்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி கரைக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். இது எப்படின்னா நீங்கள் என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது அதை பொறுத்து தான் இது நீங்கள் திக்னஸ் டிசைட் பண்ணணும். இப்போ நான் வீட்டில் அரைச்ச நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணியாக கரைச்சாலும் என்ன ஆகும்னா நீங்கள் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா குழம்போட மனம் சுத்தமாக போயிடும். இப்போ நம்ம குழம்பை கூட்டிக்க போகிறோம். ஏன் இப்போவே எது செய்யணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு சரியாக டேஸ்ட் தெரியும். கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா சரியாக உப்பு காரமே நமக்கு தெரியாது புளிக்குழம்பு பொறுத்தளவுக்கும். இதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் அது ரொம்ப காரமாக இருக்கும். அப்போ நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். அதுக்காக தான் நம்ம அப்போ புளியை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கணும். ஸோ இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம டேஸ்ட் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம், உப்பு காரம். ஸோ ஃபைனலாக நம்ம குழம்பு எப்படி வரணுமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக, 1 டோன் கம்மியாக உப்பு காரம் இருந்தது அப்படின்னா கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ நான் நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் தேவைப்பட்டால் காரத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் உப்போ காரமோ நான் சேர்க்குற மாதிரியே வராது. மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நான் கலந்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இப்போ குழம்பு கூட்டியாச்சு. இதை தனியாக நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம். ஒரு அகலமான மண் சட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் மண் சட்டி தான் மீன் குழம்புக்கு பெஸ்ட்டு. இதில் மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்க போகிறோம். இதில் எண்ணெய் நம்ம கொஞ்சம் குழம்புக்கு தாராளமாகவே விடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். மண் சட்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். எண்ணெய் ஒரு 3/4 சூடானதுக்கப்புறமே நம்ம தாளிப்பு வடகம் சேர்த்துக்கணும். தாளிப்பு வடகம் பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆக வரைக்கும் இது என்னென்னே தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது கேட்டு கடையில் வாங்கிக்கோங்க. இது நாங்கள் வீட்டில் பண்ணது. இல்லை அப்படின்னா வெந்தயம் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ வடகம் சேர்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வடகம் இல்லாதவங்க ஒரு 1/2 ஸ்பூனாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் வடகம் போட்டிங்கனாலும் கசந்து போயிடும். ஸோ கரெக்டாக ஒரு ஹாஃப் கொதிச்சதுக்கப்புறமே நீங்கள் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம சேர்த்துக்க போகிறோம். பூண்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம போடும்போது ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஏன்னா குழம்பு கடைசியில் கொதித்து வரும்போது ரொம்ப சாஃப்டாயிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி போடும்போது இது நல்லா அந்த ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கி நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி நீங்கள் நசுக்கியே போட்டுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் நம்ம சேர்த்துட்டு அது கூட 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது இப்போ நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா சில பேர் இப்போவே இது கூட தக்காளி சேர்த்துவாங்க. நான் பொதுவாக அப்படி சேர்க்க மாட்டேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி நல்லா பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போட்டுட்டு இதை நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றிக்கலாம்.
இப்போ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் மேக்ஸிமம் 20 நிமிஷம் தான் கொதிக்கலாம். ரொம்ப அதுக்கு மேலே கொதிச்சதுன்னா அதோட மனம் போயிடும். நம்மளோட உள்ளே போட்டிருக்க அந்த பூண்டு, வெங்காயம் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக கொதித்து அதோட டேஸ்ட் எல்லாமே போயிடும். அதனால தான் சொன்னேன், நம்ம குழம்பு கூட்டும்போதே இந்த திக்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து நம்ம ஊற்றுனதில் பாதி ஆகிடுச்சு, ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. சில மீன் பார்த்திங்கன்னா மீன் போட்டதுக்கப்புறம் தண்ணி விடும். அந்த மாதிரி டைப் ஆஃப் மீன் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் திக்காக விடலாம். சங்கரா பார்த்திங்கன்னா ரொம்ப பொதுவாக தண்ணி விடாது. அதனால் ஓரளவுக்கு வந்து நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மீன் போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து எனக்கு 15 நிமிஷம் கொதிச்சுது. அந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ மீன் எல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிச்சாலே போதும். ஏன்னா அதுக்கப்புறம் மண் சட்டியில் சூடு ரொம்ப நேரம் நிற்கும். அதனால் அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் வேகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த குழம்பு நல்லா செட் ஆகும். ஸோ சட்டியை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அது மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறக்கூடாது, மீன் உடஞ்சி போயிடும். இல்லைனா கரண்டி வந்து இப்போ நடுவில் இது மாதிரி வச்சுட்டு லைட்டாக இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணிங்கன்னா போதும். மீன் வந்து ஒரு மாதிரி கேக் மாதிரி வெந்து பார்க்கும்போதே தெரியும் மீன் வெந்துருச்சுன்ட்டு. வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை, அந்த ஃபைனல் டச் அந்த மணத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இது தேவைப்பட்டால் ஒரு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட சில சமயம் நீங்கள் விடலாம். விட்டு இதை மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் வெஜிடேரியனுக்காக இந்த ரெசிபி வந்து நம்பாமல் விட்டுறாதீங்க. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து தக்காளி ரசத்தோடு நாங்கள் மீன் குழம்பு சாப்பிட போகிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீத பவர் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நல்ல வீடியோஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பை.